ஹலோ மக்களே, எல்லோருக்கும் என்னுடைய வரலட்சுமி பூஜா நல்வாழ்த்துக்கள். வரலட்சுமி பூஜை ஸ்பெஷலாக இன்றைக்கி நான் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன். அது என்ன ஸ்வீட்டுன்னு நீங்கள் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த ஸ்வீட்டை 20 அல்லது 45 நிமிட்ஸில் நம்ம செஞ்சிடலாம். இதில் தான் அந்த ஸ்வீட் செய்ய போகிறேன். இந்த டிஷ்வாஷர் ஜெல் எனக்கு ஆஃபரில் 85 ருபீஸில் கிடச்சிது. இந்த ரஸ்க்கை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஸ்வீட் செய்ய போகிறோம். அது என்ன ஸ்வீட்டுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரஸ்க்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும். ரஸ்க்கு தான் மெயின் இன்க்ரீடியன்ட். அப்புறம் கொஞ்சம் கேஷ்யூ நட், சுகர், அப்புறம் கீ எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரஸ்க்கை மிக்ஸி ஜாரில் உடச்சி போட்டு நைஸாக தூளாக்கி வச்சுக்கணும். ஸ்டவ்வை ஆன் பண்ணி வடைச்சட்டியை நல்லா ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணோடனே நம்ம ரஸ்க்கு தூளை போட்டு கொஞ்சம் நெய் போட்டு நல்லா வதக்கணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த ரஸ்க்கு தூளை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சிடணும். ரஸ்க்கு தூள் எவ்வளோ இருந்துச்சோ அந்த அளவுக்கு வாட்டர் நம்ம இந்த கடாயில் சேர்த்துக்கணும். அந்த வாட்டர் சேர்க்கும் போதே நம்ம கொஞ்சம் சுகரோட ஏலக்காய் தூளை மிக்சியில் அரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ரஸ்க்கு எவ்வளோ இருந்ததோ அந்த அளவுக்கு சுகரையும் நம்ம சேர்த்துக்கணும். சுகர் நம்ம சேர்க்கும் போது வாட்டர் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அதனால் நம்ம தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்க வேணாம். நல்லா சூடானவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரஸ்க் பவுடரை நம்ம அதில் சேர்க்கணும். நம்ம ஏன் அடுப்பை ஆஃப் பண்ணுறோம்னா அப்போ தான் நல்லா நம்ம மெதுவாக கிண்ட முடியும். அதுக்கப்புறம் நெய்யில் கொஞ்சம் முந்திரி பருப்பை வறுத்து அதையும் நம்ம அந்த ரஸ்க் பவுடர் ஸ்வீட்டோடு நம்ம ஃபைனலாக நம்மளுடைய ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. அந்த ஸ்வீட் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. அது என்ன ஸ்வீட்டுன்னு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.